பெரிய சிவலிங்கம், அந்த சிவபெருமானுக்கு நெய்யாபிஷேகம். அண்டாண்டவா நெய்யை கூட்டுறாங்க. வெளியே ஒரு வெறிகுண்ட சிவபக்தன் கும்பிட்டுருக்கான் சாமியை. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சிவனே போற்றி, நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்கம்னு சிவன் மேல அப்படி பக்தியோட பாடிட்டு இருக்கான். அவன் நெய்யை கொட்டவும், நெய்யை பார்த்தோன்னே அவனுக்கு, இறைவா அந்த நான் நெய்யா இருக்கக்கூடாதா, நான் உன் மேல அபிஷேகம் பண்ண முடியுமே என்னால, நானும் நெய்யா இருக்கக்கூடாதான்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த நெய்க்கு காது கேட்டது. பக்தனை பார்த்து, டே பக்தா, மறக்கா சொல்லு, நம்ம கவுண்ட் பண்ணி சிந்தனை கேட்பாரு அது மாதிரி, மறக்கா சொல்லு அப்படின்னு. நான் நெய்யாக கூடாதா அப்படின்னு. அது நெய்யாக கூடாதாவா? நான் இங்க வர எவ்வளவு கஷ்டப்பட்டுக்க தெரியுமா? இந்த ஆள் என்னை எவ்வளவு படித்திருக்கான் தெரியுமா? யாரு? சிவபெருமான். நான் பாட்டுக்கு சிவனேன்னு குழு குழுன்னு மாட்டோட மடுவுல பாலா இருந்தேன். வந்தான் பால்காரன் ஒருத்தன், சர்ற சர்ற பிடிக்கின்னு பீச்சு எடுத்துட்டான்டா. பாத்திரத்துல உடம்பு ஒல்லி பட்டு பட்டு விட்டானா. அந்த பாலை கொண்டு அந்த வீட்டுல வச்சு அதோட தண்ணியை சேர்த்தான். அது அப்படிக்குது எனக்கு சுத்தமான, என்கிட்ட மோசமான தண்ணியை சேர்த்து அதை நான் அதோட விட்டானா. தூக்கி அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கிறான். தர 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 ஒரே எரிச்சல். ஐயோ எரியுதே எரியுதே கத்துற. எவனாவது காதல கட்டணும், ஒரே காதல கேட்கல. அதுக்கப்புறம் எடுத்து வெளியே வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் தயிர் எண்ணத்தையே ஊத்துனான். டே, பாலா இருந்தேன்னா என் உருவே மாறி தயிரா மாறிட்டேன்டா. இன்னொருத்தரோட சேர்ந்து நானும் தயிராயிட்டேன்டா. ஏதோ உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஜீவன் இருந்தது. தயிரானவனை என்ன பண்ண விட்டானா, ஒரு கட்டையை உள்ள விட்டு கட 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 கடைச்சு ஒரே தலை சுத்து. எனக்கு வெண்ணையா விழுந்தேன். விழுந்த வெண்ணையை சும்மா விட்டானா. திருப்பி அடுப்புல ஏற்றி எண்ணெய சூடாக்கி ஒரே எரிச்சு விட்டமா பொண்ணு. அப்படியோ நெய்யாயிட்டேன்டா. அப்பதான் மணக்குது, எனக்கே நான் மணக்கிறேன் அந்த நெய்யானது. என்னைய பல பலகாரங்களை செய்யறாங்க, இன்னைக்கு சாப்பிடுறாங்க. சும்மா இல்லடா தம்பி பக்தா, இவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பல பட்டு 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 இருந்தாலும் இன்னைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு அபிஷேகம் ஆகிட்டு இருக்கேன் தெரியுமா? இறைவன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பங்களை கொடுக்கிறான், துயரங்களை கொடுக்கிறான், கஷ்டங்களை கொடுக்கிறான், சோதனை 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 வாழ்க்கை முழுக்க. பாலை போல நான் பாலாகத்தான் இருக்கிறேன், ஆனால் உருமாறி கொண்டிருக்கிறேன் பல சோதனைகளால். இறைவன் சோதிப்பான். அந்த சோதனைகளை இந்த பாலை போல் தாங்கி கொண்டு நெய்யாக மாற முயற்சி செய்யுங்கள். நெய்யாக மாறும்போது பல பலகாரங்களில் மணக்கச் செய்வீர்கள், இனிக்கச் செய்வீர்கள். உங்கள் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். கஷ்டங்களை துயரங்களை தாங்கி கொண்டு சோதனை தாங்கி கொண்டு இருந்தோமானால் நெய்யாக மணப்போம். ஒரு நாள் வசந்த காலம் வரும். ஒரு நாள் நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.